வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 5 இன்னைக்கு இந்தியன் அரைவல் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க வேர்ல்டு வைடில் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நாலேஜும் அவங்களுடைய உழைப்பு மட்டும் காரணம் கிடையாதுங்க, பிரிட்டிஷ்காரங்களும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் சில பேர் கெட்டது பண்ணணும்னு நினச்சாலும் அது நல்லதாகவே போய் முடிஞ்சிடும்ல, அந்த மாதிரி தான் நமக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கரீபியன் மொரிஷியஸ் தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு பயிரிடணும் அதுக்காக வேலை செய்கிறதுக்காக இங்கே ஒப்பந்த தொழிலாளர்களாக கூட்டு போனாங்க. பரதேசி பாட்டில் வர மாதிரி கூட்டு போயிட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அவங்கள வேலைக்கு வச்சு அடிமைகளாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த அடிமைத்தனம்லாம் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டிலே அவங்க வாழ ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய உழைப்பு கொடுக்க அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமே அமைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட அந்த மக்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கயானாவும் 1838 என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு குழு பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து கயானாவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால தான் அவங்க சூஸ் பண்ணினாங்க. இப்படி 1838 1917 இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2,40,000 மக்களை இங்கேருந்து கொண்டு போயிடறாங்களாம்ப்பா. இது கயானாவினுடைய நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 44%. அப்போ பார்த்துங்க, கயானான்றதே கிட்டத்தட்ட இந்தியா தான் போலுக்குது. ஸோ இப்படி இந்த நாட்டு மக்களோட சேர்ந்து இந்த இந்தியர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக அவங்களுக்கு அமைஞ்சதுனால இன்னைக்கு இந்தியன் அரைவல் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் ஈஸ்டர், இன்னைக்கு ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆல்ரெடி நம்ம இந்த ஈஸ்டர்னுடைய செலிப்ரேஷன் அப்போயே சொல்லியிருப்போம். வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டிலாம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய 2.4 பில்லியன் மக்கள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். அந்த கடைசியாக இரவு உணவு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அந்த பாதங்களை கழுவுனது, அதுக்கப்புறம் அவர் சிறுவையில் அறையப்பட்டது, அப்படியே அங்கேருந்து மறுபடியும் உயிர் தெழுந்தது, இந்த விஷயங்கள் தான். ஸோ அந்த உயிர் தெழுந்ததுனால தான் வந்து அவங்க ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே. அட் த சேம் டைம் நீங்கள் என்னன்னா அந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தோம் தெரியுங்களா, அந்த வண்ண கலரில், அதாவது கலர் கலராக முட்டைங்களை ரெடி பண்ணி அதை ஊட்டி விடுவாங்க. அது யாரு உடையாமல் கடைசி வரைக்கும் இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன்றது இருக்குன்ட்டு அந்த மாதிரியான சேம் கான்செப்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஞானஸ்தானம் எடுக்கிறது, தண்ணீரை தெளித்து அவங்களுடைய பாவங்களை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேம் தான். பட் ஆனால் இந்த டேட்டை மட்டும் இன்றைக்கி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்படி பெலாரஸ், உக்ரைனு, செர்பியா, ரொமானியா, அல்பேனியா உட்பட வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்னைக்கு ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மிட்வைஃப்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மருத்துவச்சிகளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த மருத்துவச்சிகள் ஸ்பெசிஃபிக்காக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த பிரசவ சமயத்துலலாம் கூட இருந்து மருத்துவம் பார்த்துக்கிறாங்களே அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். நான் இதுவே ஒரு பெரிய கலை தாங்க உண்மையாகவே குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது. நம்மளாம் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும், எப்போ குழந்தைய தூக்குறது அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க ரொம்ப அசால்ட்டாக பொம்மைங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணி அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா 1987 நெதர்லாந்தில் மருத்துவ கூட்டமைப்பு ஒன்று நடந்ததுங்க. அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது டெவலப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1991 இந்த சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக மாறிச்சு. இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாடுகளில் இந்த செலிப்ரேஷன் போயிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மிட்வைஃப்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், நம்ம சிரிக்க நம்ம சமப்பெட்டியிலேருந்து ஒரு ஆணியாக கைண்டி கீழே ஊது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க, நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. சிரிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் நிறைய இருக்குதுங்க. அதை அப்படியே நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எதனால் உருவாக்குனாங்க அப்படின்னா 1998 மும்பையை சார்ந்த மதன் கட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருங்க. அவர் தான் ஃபஸ்ட் டைமாக இதை வந்து முன்மொழிஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் என்ன ஆச்சுன்னா இதை முன்மொழிஞ்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ஒன்றா கூடி சிரிச்சாங்க. அது சிரிச்சதை பார்த்த உடனே உலக நாடுகள்லாம் நல்லா இருக்குது, நம்மளும் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சூஸ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இந்த லாஃப்டர் டே வந்து ஃபஸ்ட்டு சண்டே மே மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்படி சிரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது சும்மா நார்மலாக யாராவது அவங்க சிரிங்க அப்படின்னா சிரிச்சு காட்டுறது இல்லாமல் மனசால முழு மனதோடு சிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் குறையுமா, பதட்டம் போகுமா, எல்லாத்துக்கும் மேலே எண்டோர்ஃபின் அப்படின்ற சுரப்பி சுரக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு நோய் அப்படின்றது ரொம்ப கம்மியாக வருமா. 10 நிமிஷம் சிரிக்கிறதுனால 40 கலோரிகள் குறைதான், ரத்த ஓட்டம் அதிகமாகுது, அதனால் இதய நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சது தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சிரிக்காமல் இருக்கிறவங்க விட நல்லா வாய் விட்டு சிரிச்சுன்னு இருக்கிறவங்களுடைய வாழ்நாள் அதிகமாகுதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்கப்பா. இப்படி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதனால் இன்றைக்கி எல்லாரும் வாய் விட்டு சிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபேமிலி ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து எல்ஜிபிடியினுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிது, பெண் திருமணம் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே அந்த குழந்தைங்க இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தவங்களோட குழந்தைங்க இருந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலியாக வந்து குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதனால இவங்க வந்து ரெயின்போ ஃபேமிலி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட சுச்சுவேஷனில் பல நாடுகளில் இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தோடையும் அட் த சேம் டைம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வேற்று ஒரு பாலினமாக இல்லை வேற ஒரு ஆளாக நீங்கள் பார்க்காம உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இதை வச்சிருக்காங்க. 2018 பார்த்தீங்கன்னா இதை தொடங்கினாங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் பயங்கரமான ஃபேமஸான ஒரு விழாவை போயினுக்குதுங்க. அதாவது எல்ஜிபிடி சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஃபேமிலியாக வாழ்கிறாங்க, அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட
உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உலகத்திலே 2வது பெரிய கண்டம் ஆஃப்ரிக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பாரம்பரிய சின்னங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட நிலையில வந்து 12% தான் இருக்குதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதத்தாலையும் பிரச்சனைனாலையும் அதுவும் பாதிக்கப்பட்டுருக்குது. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நினைவு சின்னங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அது அழிவின் விளிம்பு நிலையிலலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வைடில் 52 இருக்கா, அதில் 23 இந்த ஆஃப்ரிக்கா பகுதியிலே இருக்குதான். ஸோ இப்போலாம் இருக்குதே இந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ கவலைப்பட்டாங்க. அதனால தான் 2006 இதுக்காக ஒரு டே உருவாக்கி ஆஃப்ரிக்கன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரிய சின்னங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு டே வந்து உருவாக்கிறாங்க மே 5. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீனிக் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க கையை கழுவ சொல்லி ஒரு டே வந்து உருவாக்கிறாங்க. என்னப்பா கை கழுவுதுன்னா சாதாரணமாக நினைச்சிட்டிங்களா? ஏன்னா ஹங்கேரிய மருத்துவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைமாக இக்னால் செம்மல்விஸ் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் 1847 அந்த கை கழுவுறது அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னார். இவர் எதுக்காக இதை உருவாக்குனா அப்படின்னா இந்த குழந்தைங்களோட இறப்புன்றது அதிகமாக போயினே இருந்தது. எதனால் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ இறப்பு சந்திக்கிறாங்க அப்படின்றது பார்த்தா ஹைஜீனிக் இல்லாமல் இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது, அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்சி அதை தடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90% குழந்தைங்களோட இறப்பை தடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டிங்கேல் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இதையும் அவங்களும் சப்போர்ட் பண்ணி இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்த மக்கள் இது யாரும் பெருசாக ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் 1980 தான் பார்த்தீங்கன்னா அடடா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பயங்கரமாக சொல்லிட்டு போனாங்க, இதை நம்ம கவனிக்கவும் கண்டுக்கவும் இல்லையே, இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா 3.5 மில்லியன் குழந்தைங்க வயிற்றுப்போக்கால் இறந்துங்கிறாங்க, நுரையீரல் பாதிப்பால் 1.8 மில்லியன் குழந்தைங்க இறந்துங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஹைஜீனிக்காக இல்லாமல் கையை கழுவாமல் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கை கழுவு சொல்லி நிறைய விஷயங்கள் விளம்பரங்கள்லாம் போட அதுக்கப்புறம் அது 48% குறைஞ்சு போயிருக்காங்க. ஸோ கை கழுவுறது அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, நமக்கு பிடிக்காதவங்களை மட்டும் கிடையாது, நம்ம கையையும் நம்ம கழுவணும்னா நம்ம சுகாதாரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீனிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபார்மா கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அது ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1929 பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்தது. அதனுடைய ஒரு தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா இது என்ன பேசிக்கான கான்செப்ட்னா இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னா அதை சுற்றி வந்து கொஞ்சம் விவசாயம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், செடிங்களை வளர்க்கணும், அப்புறம் நீர்நிலைகளை உருவாகணும் அப்படின்ற கான்செப்ட் தான். இப்போ நம்ம கிராம பகுதியில் ஒரு வீடு எப்படிப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னன்னா மனுஷன் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழணுமே தவிர்த்து இயற்கையை அழிச்சிட்டு வாழக்கூடாது. ஸோ இயற்கையோடு சேர்ந்து வாழறதுக்காக ஒரு கல்ச்சர்ன்றது உருவாச்சு. அந்த கல்ச்சர் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபார்மா கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் பிரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெலாரஸுங்க. பெலாரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜிவிசாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு சொல்ல வரல. ஸோ இந்த பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரே ஒரு பத்திரிகை இந்த பெலாரஸினுடைய மொழியில் வருது. அந்த மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய மொழியில் தான் இருக்கும். 1996 பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்தவர் இதுக்காக ஒரு டே உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் டேன்னு சொல்லிட்டு உருவாகிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து அந்த ரஷ்யாவினுடைய தாக்கத்தினால தான் இது உருவாச்சு, விளாடிமிர் புதின் மூலமாக தான் இது உருவாகினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போக அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1581 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரஸ் ஜி ரம்மிசா அப்படின்ற ஒரு பர்சனு இவங்க வந்து பொயட்ரிக்கில் ஒரு கேலண்டர் ரெடி பண்ணார். அந்த டேட்டை தான் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம், அதை தான் பிரஸ் டே நீங்கள் சொல்லுங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை பண்ணாங்கப்பா. பட் இவங்க பிரஸ் டே கொண்டாடுறதுக்கான பேசிக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த உரிமைகளை கேட்டு, ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பிரஸ் அதாவது பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் சரியான உரிமைகள் இல்லாமல் அவங்க ஒரு அடக்குமுறையில் தான் வாழ்ந்துங்கிறாங்களாம். ஸோ அதுலேருந்து வெளில வரணும், அந்த அடக்குமுறையெல்லாம் தாண்டி முழு உரிமைன்றது அந்த பத்திரிகை சுதந்திரன்றது அவங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பிரஸ் டேன்னு சொல்லிட்டு பெலாரஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் யூரோப் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க 46 ஸ்டேட் ஒன்றா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியன் ஆகுறாங்க. இவங்க வந்து 1949 ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூரோப் யூனியன் அப்படின்ற ஒன்று உருவாச்சு. ஏன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதோட சேர்ந்து வந்தோம்னா பலம் ஜாஸ்தி அப்படின்றதுனால அப்படி உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரோப் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த டே வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு டே தான். ஏன்னா நிறைய நாடுகள் இதனால் ஆதாயம் அடைகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கோலா, கினியா பிசா, மொசாம்பிக்கு, ஜாவோடோமு அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேஸ்லாம் இருக்குது. அங்கே இந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜும் கல்ச்சரையும் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடுறதுனால இவங்க அதுக்காக உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி அவங்களுடைய வாழ்வாதாரன்றது உயர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 உறுப்பு நாடுகள் இதில் இருக்கிறாங்க. 6 பேர் வந்து சும்மா ஒரு பார்வையாளர்களாக இருக்கிறாங்க, அதை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்கப்பா. இப்படி இந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜையும் கலாச்சாரத்தையும் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல நாடுகளுடைய வளர்ச்சிக்கான ஒரு நாளாக மாறிச்சுப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2ஆம் உலக போர் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து என்ன பண்ணாங்க, ஒரு நடுநிலையை வகிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஸ்பெயின், ஸ்வீடன், லித்வேனியா, லாட்வியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் வந்து நடுநிலை தான் வகிச்சாங்க, நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு. இருந்தாலும் ஜெர்மன் சும்மா விடுவாங்களா, 1940 அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இந்த நேச நாட்டு படைகள்லாம் அடடா நம்ம ஆளுங்களை புஷ்டாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்கள்லாம் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெதர்லாந்து 27% அவங்க நாட்டு மக்கள் தொகையில் ஒரு பெரிய பாதிப்பு சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் நேச நாட்டு படைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இவங்களை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக போராட்டங்கள் நடத்தினாங்க. அப்போ அந்த போரில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன வெற்றி அவங்க அடைகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1945 ஒரு பெரிய லெவலில் போகிற நடத்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீழ்ச்சின்றது போயிருந்ததில் ஜெர்மன் படைகளுடைய வீழ்ச்சி, அதாவது நாஜிக் படைகளுடைய வீழ்ச்சி. ஸோ அதனால் பேச வச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் டோட்டலாக சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வெற்றியை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே அவங்களோட செலிப்ரேஷன் இருக்குதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோங்கோ நோ செக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க மட்டும் தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது அப்பாவும் பையனும் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீனா மஞ்சூரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வச்சுருந்தாங்க. இது வந்து பெண்கள் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குது நல்லா இல்லையே. ஏன்னா நம்ம வந்து குடும்பமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தானேப்பா குடும்பம், தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தால் அது எப்படி குடும்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கோடோமா நோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை வச்சுட்டாங்க. அந்த பேர் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ குடும்பமாக ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எப்படி கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னா வீட்லேயே வந்து ஒரு டிராகன் பொம்மை மாதிரி செஞ்சுப்பாங்க. அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்க, இல்லாட்டி அவங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா பெரிய பொம்மையாக செஞ்சு அதை வந்து அப்படியே காத்தாடி மாதிரி பறக்க விடுவாங்க. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா அந்த டிராகன் அப்படியே பறந்து போய் சொர்க்கத்துக்கு போயிடுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜப்பானுக்கு அந்த பழைய வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சுக்கிறாங்கப்பா. பட் ஆனால் பேசிக்காக நான் கான்செப்ட்னா நீங்கள் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாகுது. அதுதான் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஜப்பான் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. இதே நாளில் சவுத் கொரியாவும் நீங்கள் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு வேறையாகுது. இது வந்து குழந்தைகளுடைய ஆர்வலர் அந்த ஜியோங் ஹாவானால் உருவாக்கப்பட்ட ஒன்று 1923. அப்போ மே 1 தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு வர அதுக்கப்புறம் அந்த டேட்லாம் மாற்றி தொழிலாளர்கள் தினம் வேறு அன்றைக்கி வருது, அதனால் மாற்றிடலான்னு சொல்லிட்டு 1961 அதை மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கு ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டின்னு போங்க, குழந்தைங்களா நடத்துங்க, கொஞ்சம் பெற்றவங்க வந்து சும்மா பணம் கணன்னு ஓடின்னு இல்லாமல் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் உள்ள வச்சு இன்றைக்கி பயங்கரமான செலிப்ரேஷனில் போயின்னு இருக்குது சவுத் கொரியாவில் சில்ட்ரன்ஸ் டே மே 5. நெக்ஸ்ட் பேட்ரியாட்டிஸ் விக்டரி டே அப்படின்னு சொல்லி எத்தியோப்பியில் ஒரு டேங்க. 1936 இத்தாலி இவங்களை ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசர் ஹெய்லி செலசி அப்படின்ற ஒரு அரசர் என்ன பண்ணார், ஒரு பெரிய போரை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க ஃபஸ்ட் டைம் இத்தாலி என்ன பண்ணாங்கன்னா இந்த மே 5 தான் உள்ளே வந்தாங்க. அதாவது இவங்களை எதிர்த்தாங்க. ஸோ அதே நாளில் நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வரலாற்றில் நம்ம தோட்டத்தை எந்த நாளும் இருக்கக்கூடாது, ஜெயிச்ச நாள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 1941 என்ன பண்ணார், இதே நாளில் போயிட்டு அந்த வெற்றியை அடைஞ்சார். அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிஸ் விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானுங்க 1991 அந்த சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1993 இவங்களுக்குன்னு சட்டத்திட்டங்களை உருவாகினாங்க. அப்படி அந்த சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2010 மாறிச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக அந்த சட்டத்திட்டங்கள் உருவாகின அந்த நாளை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சட்டங்கள் உருவானதுனால வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 5. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு சொல்லிட்டு பலாவ் தீவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வயசானவங்க இருக்கிறாங்க. அண்ட் இன்னியோட வளர்ச்சி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்துட்டு போன அந்த உழைப்பு தான். கண்டிப்பாக அப்படிப்பட்ட பெரியவங்களை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருதுகள் கொடுக்குறது, அவார்டு கொடுக்குறது, அவங்களோட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு இன்றைக்கி செலிப்ரேஷனோட போயிருக்குதுப்பா சீனியர் சிட்டிசன் டே அப்படின்னு சொல்லிட்டு பலாவ் தீவில் மே 5. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க தெரிஞ்சால் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியாமல் தான் பல பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களோன்னு தோணுது. மறுபடியும் உங்களாரி நாளைக்கு வந்து சந்திக்கிறாத இவங்ககிட்ட விடைபெறுது. அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.